நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, சார் சொல்லுங்க சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி? ஜென்சி ஹிட்ஸ் விவசாயம் புதிய தலைமுறை தான். அதுக்கு பேர் தான் ஜென்சி. நான் படித்தது ஐடி எலக்ட்ரீஷியன். அப்புறம் நம்ம ஃபேமிலி இதுங்கிற போது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் போது சம்பளம் சேர்த்து வாங்க வேண்டியது, மாற்று தொழில் தேடி போக வேண்டியதாக இருக்குது. மாட்டு பண்ணைக்காரர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்க, மாடு வளர்த்துக்கு போனால் ஆடு வளர்த்தும்பா, ஆடு வளர்த்துக்கு பார்த்தா கோழி வளர்த்துன்னு சொல்லி அவன் அந்த தொழில் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. 10 வருஷம் 20 வருஷம் செஞ்சவங்க எல்லாம் இன்றைக்கும் போய் நீங்கள் கேட்டு பாருங்க, இது ஆகாதுங்க, இதுக்கு அது பண்ணலாங்க, இது பண்ணலாம், இப்படியே நம்ம டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்களே தவிர இதில் இருக்கிற நெளிவு சொல்லி யாருமே சொல்லியும் தர மாட்டாங்க, அதுக்கு என்கரேஜும் பண்ண மாட்டாங்க. அதை நாமளாக தான் பட்டுதான் எந்திரிச்சுக்கோணும். இப்போ உதாரணத்துக்கு கறவை மாடு வச்சுருந்தா எங்கேயும் போக முடியாது. நாம 24 மணி நேரம் சொந்த வீட்டுக்குமே டெய்லி இறந்துட்டே இருக்கிறாங்களே, போய் கண்டன்ஸ் வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அதெல்லாம் ஏதோ டைம் போக வேண்டியது வர வேண்டியது தான். அதுக்காக பார்த்தா காலையில் கறக்கணும், சாயங்காலம் கறக்க, எங்கேயும் போக முடியாது வர முடியாதுன்னு அப்புறம் யார் தான் பண்ணுறது? நம்மளுக்கு தான் முதல் அனுபவமே இல்லை. முதல்ல இந்த இதில் என்ன ரகம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இல்லை, எனக்கு பாலே கறக்க தெரியாது, எனக்கு மடியெல்லாம் தொட்டது கூட கிடையாது. அப்புறம் தான் நான் சரி ஒரு முழு முயற்சியை இறங்கி ஆக்சுவலாக கறக்கவே தெரியாமல் மாடு 8 வருஷம் வரைங்க இடம் கூட வீங்கியிருக்கு. கறக்க தெரியாதனால மிஷினே முதல் வாங்கிட்டேன். எந்த பக்கம் மாட்டுறன்னு தெரியாமல் ராங் சைடில் போய் மாட்டி அது 8 அணையை ஒரு உதவ வச்சிருச்சு. இந்த சைடு இந்த கண்ணே போயிருக்கு. 0 லெவல் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அவர் என்ன நினைச்சிட்டாரு, நான் தெரியும் நினைச்சிட்டாரு. நமக்கு மாடெல்லாம் வாங்கி கொடுத்த பண்ணக்காரர். வெற்றி பெற்றாலும் இதில் என்னுடைய பங்கு தான், தோற்றாலும் இதில் என்னுடைய பங்கு. நீங்கள் இறங்கி ஆமாம், கண்டிப்பாக. நம்மளுக்கு இதில் 100 ரூபா நம்மளுக்கு வேணும்னா 100 ரூபான்னு இது கிடைக்கும். அதே நம்மளுக்கு 1000 ரூபா வேணும்னா அதுக்குண்டான எஃபெக்ட் போட்டு 1000 ரூபா கிடைக்கும். வேற எதுலையும் கிடைக்காது. நீங்கள் வேலைக்கு போனால் 1000 ரூபானா 1000 ரூபா தான், 10000 ரூபானா 10000 ரூபா தான். இதில் நீங்கள் 10,000 சம்பாதிக்கலாம், 1 லட்சம் சம்பாதிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ தீவனங்கள் நமக்கு பசு தீவனங்கள் கொடுக்கணும் சார்? அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ கொடுப்பாங்க ஒரு வேலைக்கு. மீதி மக்காச்சோளம் வந்து நான் சைலேஜ் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு வேலை கொடுத்துருவேன். நான் அப்புறம் கலப்பு தீவனம் இருக்குது, அப்புறம் இந்த பீர் வேஸ்ட்னு சொல்லி கொடுக்குறாங்களே அந்த ஐட்டம், 2 ஐட்டம் மட்டும் கொடுக்குறேன். நாமளே ஒரு பாதி டாக்டராக மாறிடும். இது ஆக்சுவலாக சிறுசு, அப்போ எல்லாம் அப்படியே சாஞ்சிருங்க. கீழ் சோவு வந்து காயற மாதிரி வரும் பாருங்க, 10 அடி அந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடணும். 115 இருக்குல்ல, அந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம பல்செட்டர் வந்து ஆன் ஆகும். இப்படி மடக்கி இப்படி ஏற்றணும். இப்படி ஏற்றும் போது இதில் வந்து ஏர் வந்து ஃபுல் ப்ரெஷரில் இருக்கு, காம்புக்குள்ள சொருகும் போது பஃபக்குன்னு தான் இழுக்கு. இது பல்செட்டர்னு சொல்கிறோம். அந்த சிஸ்டம் வந்து இந்த லப்பருக்குள்ள நடக்கும். ஈரோடு மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய புளியம்பட்டியை ஒட்டியுள்ள மாதம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே ஒரு சார் பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்காரு. ஐடிஐ முடிச்சதுக்கப்புறம் தன்னுடைய அப்பாவுடைய சொந்த தொழிலான விவசாயத்தை சார்ந்து ஒரு தொழில் ஆரம்பித்து மாடுகளையும் வளர்த்து அதில் வெற்றி பெற்றிருக்காரு. சாரை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவரை பற்றி நம்ம ஒரு அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. சார் உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க. என் பேர் ரமேஷுங்க. நாங்கள் வந்து இங்கே புஞ்சை புளியம்பட்டி தான் வந்து என் சொந்த ஊர். இது அப்பாவுடைய தோட்டம். அவர் காலமாயிட்டார். அதனால் அதனுடைய சொத்து வந்து நாங்கள் இப்போ விவசாயமே இப்போ நான் யூஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. சார் நம்மளுடைய பண்ணையினுடைய பேர் வந்து நீங்கள் சொன்னீங்க, உங்களுடைய மிஸ்ஸஸ் அவங்க பேர் அன்னபூர்ணி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி. நான் இது வரைக்கும் வைக்கல, வைக்கிறதா இருந்தால் நாங்கள் அன்னபூர்ணி ஃபார்ம்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகே. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய துணைவியாரை வந்து நீங்கள் விட்டு கொடுக்காம அந்த பேசக்கூடிய அந்த பண்பு வந்து நம்மளுடைய தமிழகத்தின் ஒரு பண்பாக நான் கருதுறேங்க. அப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க? ஆமாம், அவங்க பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே நாங்கள் எந்திரிச்சிருவோம். ஏன்னா 5:30 மணிக்கு பால் சப்ளை பண்ணி ஆகும். அதனால் 4 மணிக்கு அவங்களும் எந்திரிச்சு என் கூட வந்து அவங்க, நான் மிஷினில் கறப்பேன், அவங்க கையில் கறப்பாங்க. 2 பேர் கறந்து அதே மாதிரி கொண்டு போய் ஊற்றிட்டு அப்புறம் அவங்க என்னையோட வந்து அப்புறம் மற்ற தோட்ட வேலையை அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் மற்ற மாட்டுக்கு இன்னும் இது பண்ணுவோம். நானும் கூட எல்லாரும் ஈக்குவல் தான் வச்சுக்கோங்களேன். 50-50 செஞ்சுக்குவோம். கண்டிப்பாங்க சார். வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனைவியும் இந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த தொழிலில் வெற்றி அடையும். கண்டிப்பாக சப்போர்ட் வேணும் சார். உங்களை மாதிரி ஒரு படித்த ஒரு பட்டதாரி இளைஞர்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஐடிஐ முடிச்சிருக்கீங்க. சார் சொல்லுங்கள் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது? நம்ம ஜென்சி ஹிட்ஸ் விவசாயம் புது தலைமுறை இப்போ தான் 2 வருஷம் தான் ஆச்சு விவசாயம் ஸ்டார்ட் பண்ணி. சரிங்க சார். சார் இந்த ஜென்சி ஹிட்ஸ்னா என்ன சார்? ஜென்சி ஹிட்ஸுங்களா, புதிய தலைமுறை தான். அதுக்கு பேர் தான் ஜென்சி ஹிட்ஸ். நீங்கள் எந்த வருடம் பிறந்தீங்க? 477 பார்த்தீங்களா சார்? ஆனால் என்ன பண்ணுறது, அதோட நம்ம பயணிக்கணும்ல. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இது என்ன பசு சார்? இது வந்து ஹெச்எப். எவ்வளோ லிட்டர் பால் கொடுக்குங்க? இது இப்போ வந்து கண்ணு குட்டி தான், இன்னும் செனை ஆகலை. வாங்கியிருக்கிறேன் இப்போ புதுசாக. ஓகே சார். ஓகே. இது வந்ததுன்னா எப்படியோ ஒரு 10 லிட்டர் வருங்க. பாருங்க, கட்டிடுங்க சார், கட்டிடுங்க. சார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ நம்ம முழு நேரம் விவசாயம் தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மக்காச்சோளம், மசால் பில்லு, சூப்பர் நேப்பியர் இருக்குது. அப்புறம் அது போக நம்மளுக்கு ஒரு 6 மாடு இருக்குது. எல்லாம் கறவை தான். அது கறவைக்கு உண்டான தீவனம்.
அதை தவிர வேறு எந்த இதுவும் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற பசுக்கள்லாம் என்ன பசு, என்ன பசுக்கள் வச்சு? அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி. அது ஜெர்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2 ஹெச்அப்பு. இது 2 ஹெச்அப். இது ஹெச்அப் கிராஸு. இது ஹெச்அப் உடைய கிராஸு. இந்த 2 மாடு பார்த்தீங்கன்னா எல்லாம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கிராஸ் தான் வச்சுக்கோங்களேன், ஜெர்சி கிராஸ் மாதிரி. அதே ஒரு ஹெச்அப் கிராஸு. இது 2 சேனை எல்லாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் படித்தது ஐடி எலக்ட்ரீஷியன். அப்புறம் பூர்வீகமெல்லாம் விவசாயம் தான். அப்புறம் அப்படியே போய் அப்புறம் அதெல்லாம் ஜாப்பு. இப்போ என்ன நம்ம ஆரம்பத்தில் கம்மி சம்பளத்தில் போயிருப்போம். சரிங்க சார். அப்புறம் நம்ம ஃபேமிலி இதுங்கிற போது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் போது சம்பளம் சேர்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிடுறாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நீ அடுத்ததாக மாற்று தொழில் தேடி போக வேண்டியதாக இருக்குது. அதனால சரி விவசாயத்துக்கு வந்துட்டோம். விவசாயத்துக்கு இது நம்மளுடைய சொந்த இடம் தான். சொந்த பூமி தான். ஓகே. எவ்வளோ ஏக்கர்? 2 ஏக்கர். 2 ஏக்கர். சரி, இது பூர்வீக இடமா? நீங்கள் அப்பாவுடைய இடம் தான். இதுக்குள்ள வரணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிற கண்டிப்பாக இருக்கீங்க. இப்போ உள்ளே வந்தோடனே நீங்கள் சார்பு தொழில்களாக நீங்கள் மாடுகளையும் சேர்த்து இணைச்சதுக்கான காரணம் என்ன? மாடு இப்போ பொதுவாக நம்மளுக்கு வருமானம்னு பார்த்தா அந்த பால் வந்து கொஞ்சம் வாரமான நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு மெயின். ஸோ அதுக்காகத்தான் சரி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது சர்வே எடுக்க போகும்போது நீங்கள் மாட்டு பண்ணைக்காரர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மாடு வளர்த்துன்னு போனால் ஆடு வளர்த்தும்பான், ஆடு வளர்த்துன்னு பார்த்தா கோழி வளர்த்துன்னு சொல்லுவான். இந்த மாதிரி அவன் தொழில் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. 10 வருஷம் 20 வருஷம் செஞ்சவங்க எல்லாம் இன்றைக்கி போய் நீங்கள் கேட்டு பாருங்க, இது ஆகாதுங்க, இதுக்கு அது பண்ணலாங்க, இது பண்ணலாம், இப்படியே நம்ம டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்களே தவிர இதில் இருக்கிற நெளிவு சொல்லி யாருமே சொல்லியும் தர மாட்டாங்க, அதுக்கு என்கரேஜும் பண்ண மாட்டாங்க. அதை நாமளாக தான் பட்டுதான் எழுந்திரிச்சுக்கோணும். இப்போ உதாரணத்துக்கு கறவை மாடு வச்சுருந்தா எங்கேயும் போக முடியாது. நம்ம 24 மணி நேரம் சொந்த வீட்டுக்குமே டெய்லி இறந்துட்டே இருக்கிறாங்களே, போய் கண்டன்ஸ் வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அதெல்லாம் ஏதோ டைம் போக வேண்டியது வர வேண்டியது தான். அதுக்காக பார்த்தா காலையில் கறக்கணும், சாயங்காலம் கறக்க, எங்கேயும் போக முடியாது வர முடியாதுன்னு அப்புறம் யார் தான் பண்ணுறது? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செட்டப்பு. சரி, நமக்கு கொஞ்சம் பால் வந்து நமக்கு கொஞ்சம் செட் ஆகுது. அதனால் சரி இதுவே இப்போ ஒரு 6 மாடு இருக்குது, இன்னொரு 4 மாடு வாங்கி ஒரு 10 மாடாக வச்சு அதுக்குண்டான விவசாயம் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி. நான் பாருங்க வாழை போட்டேன், பெரிய நஷ்டம். ஓகேங்களா? அதனால் யாருமே வெட்ட வரல. அதனால் அப்புறம் மறுபடியும் மரவள்ளி போட்டேன், அதுவுமே புரோக்கர்களே எல்லாம் அடித்து தின்னுறாங்க. அதுவும் போட்டு அது பெரிய நஷ்டம். அதனால் சரி நம்மளுக்கு வந்து பால் தான் மோஸ்ட்லி எனக்கு செட் ஆகும். அதனால் அந்த லைனுக்குள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொத்தம் எத்தனை மாடு சொன்னீங்க? 6 மாடு. இப்போ 6 மாடு. 6 மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எப் ஜெர்சி மட்டும் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? இல்லை, நம்மளுக்கு தான் முதல்ல அனுபவமே இல்லை. முதல்ல இந்த இதில் என்ன ரகம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச பண்ணக்காரரை தான் கூட்டிகிட்டு போய் நமக்கு வாங்கி கொடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ரொம்ப ஹை லெவலில் போக வேண்டாம், இந்த 1 லட்சம் 1.5 லட்சம் மாடுகள்லாம் சொல்லுவாங்க, இந்த சிந்தாமணி கருங்கல் பாளையத்துல எல்லாம். அந்த மாதிரிலாம் போக வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இல்லை. எனக்கு பாலே கரெக்ட் தெரியாது. ஆனால் விவசாயம் செஞ்சுருக்கிறேன். அப்போல்லாம் மாடு வச்சுருப்போம், அது வந்து பால்கார வருவாங்க, கறந்துட்டு போயிடுவாங்க. அதனால் நாங்கள் வந்து பிடிச்சி கட்டுவோம், அதோட சரி. அப்புறம் அந்த தாலிக்கு வைக்கிற தவிடு போடுவோம், தண்ணி வைப்போம், அதோடு நின்றுக்குவோம். மற்றபடி அதுக்கு மேற்பட்டு நாம் கறக்க எனக்கு மடியெல்லாம் தொட்டதே கூட கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் சரி ஒரு முழு முயற்சியை இறங்கி, ஆக்சுவலாக கறக்கவே தெரியாமல் மாடு 8 வருஷம் வரைங்க இடம் கூட வீங்கியிருக்கு. ஆமாம் சார். ஆமாம். பார்த்தீங்களா? அதாவது ஆப்போசிட் சைடில் போய் மிஷின் எடுத்துட்டு நான் கறக்க தெரியாதனால மிஷினே முதல்ல வாங்கிட்டேன். வாங்கிட்டு போய் மிஷின் எந்த பக்கம் மாட்டுறன்னு தெரியாமல் ராங் சைடில் போய் மாட்டி அது 8 அணையை ஒரு வச்சிருச்சு. இந்த சைடு இந்த கண்ணே போயிருக்கு, பரவாயில்ல தப்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு 0 லெவல் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நண்பர் வந்து அப்புறம் வர சொல்லி எனக்கு அடிபட்டதுக்கப்புறம் அவர் வந்து கறந்தாரு. அவரும் சொல்லல எந்த பக்கம் மாட்டுன்னு சொல்லல, எந்த பக்கம் தான் அவர் என்னன்னு நினைச்சிட்டாரு, நான் தெரியும் நினைச்சிட்டாரு. நமக்கு மாடெல்லாம் வாங்கி கொடுத்த பண்ணக்காரர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்படி எல்லாம் அடிபட்டு பேசிக்லேருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ தான் வந்து இப்போ எனக்கு மாட்டில் என்ன ரகம் இருக்குதுன்னு தெரியுது. அப்புறம் எப்படியெல்லாம் வாங்கணும், அப்புறம் மடியில் மாடினுடைய பிரச்சனையெல்லாம் என்னென்ன, மருத்துவ பிரச்சனையெல்லாம் என்ன வரும், அதுக்கெல்லாம் எப்படி. அப்புறம் செனை ஊசி எனக்கு குழாய் அடிக்கிறேன்னு என்னென்னு தெரியாது. அதனால் அதெல்லாம் எப்போ அந்த மாதிரி டைம் அடிக்கி அதெல்லாம் நோட் பண்ணணும். அப்புறம் அதுக்கு உடனே வந்து ஊசி போடணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு எல்லாம் காலை கிடையாது, எல்லாம் கம்பல்சரி ஊசி தான். ஊசி மூலியமாக தான் பெருக்குமே நடக்குது. அதனால் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எவ்வளோ வருடங்கள் ஆகிடுது? 2 வருஷம் தாச்சு. 2 வருடங்கள். இது அதாவது
இதுல வெற்றி பெற்றாலும் இதுல என்னுடைய பங்கு தான், தோற்றாலும் இதுல என்னுடைய பங்கு தாங்கிற மாதிரி நீங்க இறங்கி ஆமாம் கண்டிப்பாக. நம்மளுக்கு இதில் 100 ரூபா நம்மளுக்கு வேணும்னா 100 ரூபான்னு இது கிடைக்கும். அதே நம்மளுக்கு 1000 ரூபா வேணும்னா அதுக்குண்டான எஃபெக்ட் போட்டால் 1000 ரூபா கிடைக்கும். வேற எதுலையும் கிடைக்காது. நீங்கள் வேலைக்கு போனால் 1000 ரூபானா 1000 ரூபா தான், 10,000 ரூபானா 10,000 ரூபா தான். இதில் நீங்கள் 10,000 சம்பாதிக்கலாம், 1 லட்சம் சம்பாதிக்கலாம். நம்ம எஃபெக்ட் தான், எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போகிறோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். ஓகே, அதாவது A to Z எல்லாத்தையுமே நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆமாம்மா, வந்து தான் கற்றுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 6 மாடுகள்ல இப்போ கறவைத்தன்மையில் இருக்கிறது எத்தனை மாடுகள்? 3 மாடு இருக்குது. 3. மற்ற செனை 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 1 மட்டும் கண்ணுக்குட்டி. ஓகே, எவ்வளோ லிட்டர் பால் வந்து எடுக்க முடியுதுங்க சார்? இப்போ வந்து ஒரு 30 லிட்டர். ஒரு மாடு 5 லிட்டர் கறக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலைக்கு. ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு இப்போ 6 மாடுகளும் கறவைத்தன்மையில வரணும்னா எந்த மாதம் எந்த டைம்ல வந்து அது 6 மாடும் கறவைத்தன்மையில வருங்க? அது அப்படி பார்க்கவே முடியாது. அப்படி முடியாதுங்க, அது சொல்லவே முடியாது. ஆமாம், நம்ம வாங்கிட்டு வர்றோம். இப்போ இது வேறு செனையாக வாங்கிட்டு வருவோம், அது கண்ணு போட்டுருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு தான் நாங்கள் ஊசியாக போடுவோம். அது எப்படின்னா ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்குங்க. நாங்கள் வந்து 6 மாடுனா 6ம் கறக்காதுங்க, 6ம் ஒரே டைமில் செனையும் பிடிக்காதுங்க. அது நம்ம இதே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஊசி போட்டு 3 மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு கன்ஃபார்மே பண்ண முடியுது. அதனால் அதில் ஒரு 3 மாதத்தில் நம்ம பார்க்காம விட்டுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே தள்ளி போயிடும். அதனால் நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. ஒரு 10 மாடு இருக்குதுன்னு வச்சுட்டாலே நிறைய பேர் சொல்லுவாங்க அது 5 மாட்டு கணக்கு தான் கணக்கு வச்சுக்க முடியும், அதனுடைய கறவை தான் கணக்கு வச்சுக்க முடியும். ஏன்னா அதில் வந்து பாதி இப்போ சினையாகி உங்களுக்கு ஒரு 4 மாதம் ஆச்சுன்னா பால் தன்மையெல்லாம் கம்மியாயிரும். ஒரு உதாரணம் 6 லிட்டர் கறக்கிற மாடு 3 லிட்டராக மாறிடும். அது கடைசியாக அப்புறம் நம்ம விட்டுருவோம். ஒரு 6-7 மாதங்கிற போது நம்ம கறவை விட்டுருவோம். அப்போ என்ன, அதுலேருந்து நம்மளுக்கு அது வெயிட்டிங் பீரியடு தான், அது கண்ணுக்குட்டி ஊறுறதுக்காக. அதனால் இப்படியே தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கிங்களா, ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்கு. சரி, இப்போ 6 மாடுகளுமே நல்லா கறவைத்தன்மையில் வந்துச்சுன்னா ஒரு 100 லிட்டர் வரைக்கும் கூட எடுக்கலாம். அவ்வளவு அதான் 5னா ஆரஞ்சு ஒரு 60-70க்குள்ளே தான் வரும். அப்படியே ஃபுல்லாக வந்தால் கூட. எப்படி பால் வந்து சப்ளை நீங்கள் பண்ணுறீங்க? சப்ளை வந்து சொசைட்டிக்கு ஊற்றுறேங்க. ஆவின்னு சொல்லி கூட்டுறவு சொசைட்டியில் கொஞ்சம் ஊற்றுறேன். அதுபோக இந்த வெளி மார்க்கெட்டில் இந்த ஓப்பன் இந்த ரோட்டு மேலே எல்லாம் வச்சு கடையில் வச்சு விற்கிறாங்க. ஆமாம் சார், அவங்க கொஞ்சம் வாங்குறாங்க. அவங்க எல்லாம் லிட்டர் இப்போ 45 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எது உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்குங்க? சொசைட்டியில் கொடுக்குறதா இல்லை நீங்கள்? சொசைட்டியில் ரொம்ப கம்மி தானே, அதனால வெளி மார்க்கெட். வெளி மார்க்கெட் ஏன்னா அவங்க அப்புறம் 60 விற்கிறாங்க, சொசைட்டியில் 50 ரூபாய்க்கு தானே விற்கிறாங்க. அது ஒன்று இருக்கு இல்லைங்க, அவங்க எச்சு பண்ணல. ஆனால் அவங்க விற்கிறது 50, ஆனால் வெளி மார்க்கெட்டில் விற்கிறது 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்புறம் அதனால் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எலக்ட்ரீஷியனாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னீங்க, ஐடிஐ முடிச்சுட்டு. அந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் இறுதியாக வாங்கின சம்பளம் எவ்வளோங்க? சம்பளம் 4000 ரூபாய்ங்க. எந்த வருடங்க சார்? அது கிட்டத்தட்ட 2003 அந்த டைமில். ஆமாம். இப்போ இந்த ஃபீல்டில் உங்களுடைய சுய தொழிலான விவசாயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ வருமானம் இதில் எடுக்க முடியுதுங்க சார் ஒரு மாதத்துக்கு? மாத கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வரும். 40,000. 4000லேருந்து 40,000 அதிகப்படுத்திருக்கீங்க. உங்களுடைய உழைப்பு மட்டுமே இதுக்கு காரணம், வேற எதுவுமே இல்லை. ஆமாம் ஆமாம், அந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பை போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக. இப்போ நம்மளுடைய மாடுகள் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். கட்டியிருக்கும் போது இந்த மாடுகளுக்கு வந்து நீங்கள் பரியில் வந்து தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு மாடுகளுக்கும் நீங்கள் இப்போ வச்சிருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும்போது 20 மாடுகள் கூட நீங்கள் ஆமாம் ஆமாம், அந்த செட்டப்புக்காக 20 மாடுகள் கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ தீவனங்கள் வந்து நம்ம பசுந்தீவனமான நம்ம மசால் புல்ல நீங்கள் வச்சிருக்கீங்க. சூப்பர் நேப்பியர். இது வந்து எவ்வளோ ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? இப்போ இது ஒரு 40 சென்ட்டுங்க. 40 சென்ட், குறைந்த அளவு 1/2 ஏக்கருக்குள்ள 1/2 ஏக்கரா நீங்கள் பயிரிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோ தீவனங்கள் நமக்கு பசுந்தீவனங்கள் கொடுக்கணும் சார்? அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ கொடுப்பாங்க ஒரு வேலைக்கு. மீதி மக்காச்சோளம் வந்து நான் சைலேஜ் பண்ணியிருக்கிறேன். சைலேஜ் அது ஒரு வேலை கொடுத்துருவேன். அது ஒரு 5 கிலோ சாயங்காலம். ஆனால் காலையில் கொடுத்தா ஏதோ இது ஒரு வேலை வந்துன்னு வச்சுக்கிங்களேன். ஒன்று வந்து காலையில் சைலேஜ் கொடுத்துட்டா சாயங்காலம் மசால் பில் கொடுத்துருவேன். இல்லை மசால் பில் காலையில் கொடுத்துட்டுன்னா சாயங்காலம் சைலேஜ் கொடுத்துருவேன். இது போக வேற என்ன சார் பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு வேற என்ன தீவனம் கொடுக்குறீங்க? வேற நான் அப்புறம் கலப்பு தீவனம் இருக்கு. அப்புறம் இந்த பீர் வேஸ்ட்னு சொல்லி கொடுக்குறாங்களே, அந்த ஐட்டம் 2 ஐட்டம் மட்டும் கொடுக்குறேன். இந்த பீர் வேஸ்ட் கொடுக்கறது வந்து ஒரு சில பேர் நெகட்டிவாகவும் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஜில்லாவிலேயே அதுதான். அது எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே சார், இந்த ஆமாம், அதுவே முழுசாகவும் கொடுக்கறது இல்லை. அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். அது போக கலப்பு தீவனம் கொடுக்குறோம். அப்புறம் பருத்தி கோட்டை இருந்ததுன்னா அது அரைச்சி கொஞ்சம் கொடுக்குறோங்க. எல்லாமே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்காத எதுவும் இல்லை. டானி கொஞ்சம் கெட்டி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக வந்துன்னா நுண்ணுயிர் டானிக்னு ஒன்று இருக்குது, அது கொடுக்குறோம். அதுபோக மினரல் மிக்ஸ் இருக்குது, அது கொடுக்குறோம். அப்புறம் அதுபோக சுண்ணாம்பு தண்ணி இருக்குல்லைங்க, நீச்சல் தண்ணின்னு சொல்லுவாங்களா, அதுக்கும் கொஞ்சம் கொடுக்குறோம். எல்லாமே மோஸ்ட்லி மாட்டுக்கு என்ன தேவையோ, ஏன்னா நாமளே ஒரு பாதி டாக்டராக மாறிடும். அப்போ தான் நாம் இதெல்லாம் ஓரளவுக்கு இது பண்ணிக்க முடியும். அதுபோக நம்மளுக்கு மடி நோய் வந்தால் அதுக்குண்டான டேப்லெட்டு,
அப்புறம் அந்த பூச்சி மாத்திரைன்னு சொல்லி ஒரு 3 மாதம் கன்று போட்டோன்னே ஒரு 2 மாதம் அந்த பூச்சி மாத்திரை கொடுக்கறது இதெல்லாமே நம்ம அப்படியே கற்றுக்கிறது. ஓகே. கால்சியம் இன்கேஸ் பண்ணுங்க என்ன சார் பண்ணுறீங்க? கால்சியம் அதான் அந்த இந்த சுண்ணாம்பு தண்ணி அப்புறம் இதுகளுக்கெல்லாம் கொடுத்தாலே போதுமானது. சரி, இப்போ நீங்கள் இடம் இருந்ததுனால நீங்கள் இந்த தொழிலை வந்து தேர்ந்தெடுத்தீங்க. ஆமாம். ஸோ இடம் இல்லாத நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம ஏதாவது மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கலாம், நம்ம இடம் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு வந்துங்க மக்காச்சோளம் மட்டும் சைலேஜாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கிலோ 10 ரூபா. எப்படி கட்டுப்படியாகு? ரொம்ப சிரமம். இப்போ இதே நான் என்னுடைய 2 ஏக்கராக்கு எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மாடு தான் பண்ண முடியும். இதே 20 போச்சுன்னா நீங்கள் 5 மாடு 30 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு மாட்டுக்கு 30 கிலோ. அப்போ 20 மாட்டுக்கு எவ்வளோ ஆச்சுங்க? ஐயோ. அப்போ அதுதான் அதை நம்ம நினைக்கலாம், நம்ம செட்டு வேணா இவ்வளோ போட்டிருக்கிறோம் 20 மாடு அப்படி கணக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம அதுக்குள்ளே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம பண்ணால் மட்டும்தான். நீங்கள் எல்லாமே காசு கொடுத்து இப்போ நாம் கலப்பு தீவனம் வாங்குகிறோம், அது கிட்டத்தட்ட ஒரு மூட்டை 1400 ரூபா வருது. அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 2 கிலோ கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் போட்டோம்னா கிட்ட பெருபாதி போயிடும். அது நீங்கள் சைலேஜெல்லாம் வெளியே காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒன்றுமே இல்லை, பாடுபட்ட கூலியும் கூட கிடைக்காது. ஒரு 1/2 ஏக்கர் நிலம் வாங்கி அதுக்கப்புறம் இந்த தொழில் பண்ணலாம். அதான் 1/2 ஏக்கரா வாங்கினாலும் அது அதில் 1/2 ஏக்கரா நீங்கள் கணக்கு பார்த்தாலும் இப்போ நான் 2 ஏக்கரானா 2 ஏக்கராமே நம்ம விவசாயம் பண்ணுறது இல்லை. இப்போ தடத்தில் ஒரு 1/2 ஏக்கராவே போயிடும். ஆமாம். இப்போ இந்த செட்டில் இதுக்கு ஒரு நடப்பாதை, அப்புறம் அங்கே தண்ணி தொட்டி போட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கணக்கு தான். நம்ம சொல்கிறது மட்டும்தான் நம்ம 2 ஏக்கரான்னு சொல்கிறோங்க. அதனுடைய நம்ம விவசாய பூமின்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் கம்மியாக தான் வரும். ஒரு 1.5 ஏக்கராக்குள்ளே தான் வரும். ஏன்னா இதெல்லாம் வேணுமில்ல, வர்றதுக்கும் போகிறதுக்கும் மற்ற இதெல்லாம் தேவை இருக்குல்ல. அதனால் நம்ம அதெல்லாம் பார்த்தா 1/2 ஏக்கரானாலும் பார்த்தாலும் அது நம்ம 1/2 ஏக்கராமே விவசாயம் பண்ண முடியுமா? அப்போ செட்டு அந்த அளவுக்கு போடணும். அப்புறம் அதுவுமே ஒரு செட்டுக்குள்ளேயே கட்டியே வச்சுட்டு முடியாது. கொஞ்சம் பாரு, இப்போ நான் இங்கே செட்டு போட்டிருக்கனால கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இங்கே கட்டிடுறேன். வெளியே கொஞ்சம் நேரம் கட்டுறோம், இது பண்ணுறோம். அது மாதிரி நீங்கள் ரொம்ப அப்புறம் அங்கேயே கட்டினா அப்புறம் அது கடைசி நடக்காமையும் கூட போயிருங்க. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆமாம்மா, நீங்கள் கட்டி வருஷ கணக்கில் கட்டியே இருந்தால் எப்படி இருக்குங்க? நடக்காமையே இருந்தாங்க அது ரொம்ப சிரமமாயிருமில்ல மாட்டுக்கு. கொஞ்சம் அதுவும் நடக்கணும்ல, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக நம்ம பிடிச்சிட்டு போகணும். அதனால் நம்ம லெவலுக்குள்ளான போய்க்கணுங்க. நம்ம 100 மாடு கூட வளர்த்தலாங்க, அதை பற்றியெல்லாம் இல்லை. நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ நம்ம உழைப்பு ஓரளவுக்கு மேடம் நம்மளாலே முடியாது இல்லைங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. கட்டாந்தரையில தான் மாடு படுத்துக்குது இல்லைங்க? ஆமாம். ஏன்னா இப்போ தான் இந்த 2 வருஷங்கனால இப்போ இந்த ரேஞ்சுக்கு நான் கொண்டு வந்துருக்குறேங்க. இன்னும் இதுக்கு காரை போடணும், அப்புறம் மேட்டு போடணும், அப்புறம் இன்னும் இப்போ இந்த யூடியூப்ல பார்த்தா இந்த ட்ரம் இருக்குது பாருங்க, அது 2ஆ வகுந்து அதில் தீவனமெல்லாம் கொட்டுற மாதிரி எல்லாம் சிஸ்டம் இருக்குது. அப்போ தண்ணியெல்லாம் வந்த ஒரு கோப்பையில் நம்பர் மாதிரி இதெல்லாம் மைண்டில் இருக்கு. நம்ம ஒன்று மெல்ல மெல்லமாக தானே போக முடியும். எல்லாம் ஒரே முட்டா எடுத்தோட நிறைய பண்ண முடியாது. அதனால இப்போ நம்ம குடும்ப செலவையும் பார்க்க வேண்டியது இருக்குது மற்ற மாட்டுக்குமே. அதனால அப்படியே லெவலாகவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். சார் இங்கே நீங்கள் என்ன சார் விவசாயம் என்ன சார்? இப்போ இதில் அதான் இது ஒரு 40 சென்ட் போட்டிருக்கேன். மக்காச்சோளம் இப்போ தான் ஓட்டி விட்டுருக்கு. இனி நாங்களே விதைச்சிக்குவோம். இதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, மக்காச்சோளம் மிஷினு. அதை சைக்கிள் தள்ளுற மாதிரி நாங்களே லேட்டரில் இழுத்து விட்டு நாங்களே இதில் விவசாயம் பண்ணிக்குவோம். இது நீங்களே பண்ணி எல்லாமே வெளியால் ஒரு ஆள் உள்ளே வராது. ஏதாவது இந்த உழவு ஓட்டுறது இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு மட்டும்தான் நாங்கள் வெளியே கூப்பிட்டு பண்ணிக்கிறோம். மற்றபடிக்கு இப்போ இது முடிஞ்சுதான், இவர் நீ 3 மாதம் கழிச்சு உழவு ஓட்டுறது தான் கூப்பிடுவோம் டிராக்டர். அது வரைக்கும் நாங்களே லேட்டர் இழுத்து போட்டுக்குவோம், நாங்களே பயிர் பண்ணிக்குவோம், நாங்களே எல்லாம் அறுவடையும் பண்ணிக்குவோம். எத்தனை பேர் சார் இதுக்கு வேலை செய்யறது? நாங்கள் ஃபேமிலி அவ்வளோதான். வீட்டில் அவங்க மட்டும்தான். எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. பெண் குழந்தைகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நீங்கள் சேஃப்டி பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு தொழிலை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும்னு இந்த தொழிலை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஆமாம். ஓகே சார், இந்த மலை வந்து அருகினிலே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்கள் அந்த காலத்திலேயே அப்பாங்க வந்து இந்த இடத்த வாங்கி விட்டதுக்கு இயற்கையான ஒரு நீங்கள் நைட்டெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்டிப்பாக அந்த இயற்கை அனுபவிக்கலாம். அந்த பூச்சியோட சவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மியமாக இருக்கு. ஒரு மாதிரி கிச்சு கிச்சு கிச்சுன்ற ஒரு சவுண்டு வரும் நல்லா. அப்புறம் காற்று வீசினாலும் ஒரு இயற்கையாக எந்த பக்கத்தில் வீடு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் வரேங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து நம்ம அதில் சம்பாதிக்கவும் செஞ்சுக்கலாம், நிம்மதியான வாழ்க்கையும் அனுபவிச்சுக்கலாம். ஒரு சில பேர் ரொம்ப சம்பாதிக்க முடியாது இருக்கு, அவ்வளோதான். நம்ம ஓரளவுக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுக்கு கூட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கு. யாருக்கு அடிமை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்க, இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட தீன் போடுறேன்னா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் கேட்க போறது இல்லை. நம்ம இதுதான் யூடியூப்ல இருந்து வந்திருக்காங்க, ஐயோ இன்னும் போடாமல் இன்னியே பண்ணிட்டு இருக்கிறேன்னு அதை கேட்கவே போகுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால
நம்ம முன்ன பின்ன பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார், இப்போ நாங்கள் யூடியூப்ல வந்தோம், நீங்கள் ஓனருங்கிறனால எங்களுக்கு பேட்டி கொடுத்தீங்க. இதே நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா இல்லைங்க ஓனர் வரணும் கண்டிப்பாக, அது இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்கள் தான் முதலாளி. ஏன்னா ஆமாம், யார் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளோட மாட்டாங்க, ஏதாவது கேட்கணும் பிரச்சனை. இல்லை சார், நீங்களே முதலாளி, நீங்களே தொழிலாளி, நம்ம தான், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். கண்டிப்பாங்க. இப்போ மாடுகள் வந்து இந்த கத்துது பார்த்தீங்களா, இப்போ வந்து தீவனம் வேணுங்கிற மாதிரி கேட்குது இல்லை? ஆமாம் ஆமாம், டைமுக்கு போட்டோம்னா அதை வாட்டி சாப்பிடுங்க. கன்று வந்து எவ்வளோ சார் வச்சிருக்கீங்க? கன்று ஒரு 3 கன்று இருக்குங்க. 3 கன்று. ஆமாம் ஆமாம். ஆடுகளும் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? சும்மா அது ஒரு ஆடு ஒருத்தர் ஒரு 2 ஆடு வச்சுருந்தாங்க. அது ஒருத்தர் அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து வித்துட்டாங்களாமா. அதனால் ஒன்று மட்டும் கத்திக்கிட்டே இருந்துன்னு சொல்லி எப்பவுமே இந்த நம்ம 5 ஜீவனுக்கெல்லாம் கூட ஒரு இன்னொரு துணை இருக்கணும். இப்போ ஒத்த மாடு 6 வச்சிருக்க மாட்டாங்க, அது கத்திக்கிட்டே இருக்கு, இல்லையா நாம கூட இருக்கணும். அதான் சார், மொத்தத்தில் நம்ம மனிதர்களோட அது இணக்கமா இருந்தால் தான் அது அமைதியாக இருக்கு. இல்லை நம்ம விட்டுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒத்தையிலேருந்து கத்தியே இருக்குங்க. அது கூட இன்னும் ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கண்ணில் பார்த்துட்டு இருக்கணும். இப்படி ஒன்று வேண்டாம், இப்போ இத்தனை மாடு இருக்குதுங்க, ஒன்று மட்டும் பிடிச்சிட்டு மேய்க்கிறதுக்கு நான் உள்ளே போயிட்டு வைங்க, எல்லா மாடு கத்த ஆரம்பிச்சிருக்கோம். என்னையா கூட்டிட்டு போகல, அதுக்கெல்லாம் நம்ம நினைக்கிறேன் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிறேன். அவங்க எல்லாம் நம்மளை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் மசாலா பில் அறுக்க வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க, அந்த அரைக்க வரைக்கும் கம்முன்ட்டு இருப்பேன், எல்லாம் தயாராகிக்குவாங்க. படுத்துட்டு இருக்கிறதெல்லாம் நான் அரைச்சிங் கொண்டு வந்து இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ ரெடி, நம்மளுக்கு நீ தீவனம் வந்துரு. அவங்க எல்லாம் நம்ம டெய்லியே ரொட்டீனை பார்க்குறாங்களுங்க, காலையில சாயங்காலம் நம்மளோட அவங்க இன்க்ளூடிங் தான். நமக்கு நம்மன்னு பேசத்தான் தெரியுது இல்லை, வானா அதுவும் தெரியும், வந்துருங்க. அதெல்லாம் வந்துடும், அதெல்லாம் நம்ம பழக்கம் தானே எல்லாமே. ஆமாம் சார். அதனால எப்பவுமே ஒரு இந்த மாதிரி கால்நடைனா ஒரு கூட ஒன்று இருக்கணும், இருந்தால் அது கத்தாது, அது ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே இருக்கு. ஆனால் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாரையும் தனிப்பட்ட முறையில் செப்பரேட்டாக கவனிச்சோம்னா விட மாட்டாங்க, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது ஆக்சுவலாக சிறுசு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கு. இப்படி ஒரு 20 அடி வளருங்களா? அதில் ஒரு 15 அடிக்குள்ளே வருங்க. ஆனால் ரொம்ப வளர்ந்துட்டா சாய ஆரம்பிச்சிருங்க, ஒரு காற்று கீத்தெல்லாம் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லாம் அப்படியே சாஞ்சிருங்க. அப்போ நம்ம அறுக்க ரொம்ப சிரமமாகும். ஒரு லெவலுக்கு இந்த கீழ் சோவு வந்து இந்த காயற மாதிரி வரும் பாருங்க, ஒரு 10 அடி அந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே. ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா, இது வந்து ஒரு டைம் நட்டு வச்சுட்டா ஆமாம் எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? நாம உரம் மட்டும் கொடுத்தா போதும்னு வச்சுக்கோங்களேன். கிணறு வச்சிருக்கீங்களா சார்? இல்லை போர் தான் வச்சிருக்கோம். போர் அதுவோ பண்ண குட்டை போட்டுருக்கு. அது நீங்க அதுல இருந்தே நீங்க தண்ணி எடுத்து அதுல இருந்தா தண்ணி எல்லாம் போய்க்குது. பாய்ச்சிக்கலாம். பாய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக அரசு தான் போடுவோம். மிஷின் வச்சிருக்கிறீங்க? மிஷின் எல்லாம் இருக்கு. இல்லை பண்ணைன்னு ஆரம்பிச்சா மிஷின் வேணுங்க. அதாவது பால் கறக்கிற மிஷினும் வேணும், அரைக்கிற மிஷினும் வேணும். இது பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற மிஷின், மோட்ரு, இது வந்து பம்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடு வரைக்கும் 20 மேக்ஸிமம் எவ்வளோ மாடு வேணாலும் கறந்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா கேஜி மீட்டரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 115 இருக்குல்ல, அந்த ரேஞ்சு வரும்போது நம்ம பல்சட்டர் வந்து ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது வந்து நம்ம மடியில் மாட்டக்கூடிய. ஆமாம், இது பார்த்து இது போகிறது தான் ரிஸ்க்கு ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கி இப்படி ஏற்றணும். இப்படி ஏற்றும் போது இதில் வந்து ஏர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல் ப்ரெஷரில் இருக்குது. அப்போ என்ன அப்படி விழுக்கும்போது இப்படி மேலே அது காம்புக்குள்ளே சொருகும்போது பஃபக்குன்னு தான் இழுக்குது. அதுதான் உங்களுக்கு அடி வாங்கியிருக்கீங்க. அந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுக்கு வலிக்காம பொறுமையாக போய் அதுக்குள்ளே காம்பை வந்து கவர மாதிரி போடணும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காம்பை வந்து நம்ம எப்படி கையில் அமுக்குவோம்ல, அந்த சிஸ்டம் வந்து அதை பல் செட்டுன்னு சொல்கிறோம். அந்த சிஸ்டம் வந்து இந்த லப்பருக்குள்ளே நடக்கும், இந்த லப்பருக்குள்ளே. அப்போ அதில் வந்து நம்மளுக்கு பால் வந்து இது வழியாக மூலிகை வந்து இந்த கேனில் நம்பிக்கும். இதுதான் இதனுடைய சிஸ்டம். சார், உங்களை மாதிரியே ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இளைஞர்கள். அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன சார்? எப்படி ஆரம்பித்தா வெற்றி அடைய முடியும்? அதான் முதல்ல நம்மளுக்கு நிலம் வேணும், அதான் தோட்டமாக வேணும். வெறும் நிலம்னா நிலம் மட்டும் இருக்கக்கூடாது, தோட்டமாக வேணும். அதுலேயும் தண்ணி வந்து நம்மளுக்கு தீரா தண்ணியாக இருக்கணும். மெயின் அது நீர் இருந்தால் தான் மற்ற எதுவுமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ 1 ஏக்கரா இருக்குதா, 2 ஏக்கரா இருக்குது, 5 ஏக்கரா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு தான். நம்ம 10 கிலோ தான் தூக்க முடியும்னா அவ்வளோதான் தூக்க முடியும். நான் 50 கிலோ தூக்கக்கூடாது, அது ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக செஞ்சால் சக்ஸஸ் தாங்க. அதுல எல்லாம் எந்த மாற்றம் இல்லைங்க. நாம் முழு முயற்சியாக நம்ம அதில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக ரிட்டர்ன் கிடைக்குங்க.
அதுக்கு மேலே நம்மளால் ஏதாவது ஒரு மாதிரி இறப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தவறுதலாக இப்போ நம்ம மாடு செலக்ட் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் ஆகியோ இல்லை நம்ம டைம் அந்த மாதிரி மேபி நான் சொல்ல 100ல் ஒரு 1% 2% அப்படி ஆனாலும் ஆகலாம். நாம் சொல்கிற ஆளை வச்சு பண்ணுறது வந்து நம்ம என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. நம்மளே இறங்கி போனோம். நம்ம இறங்கினா மட்டும் நம்ம முதல்ல தொழில் தெரியும், நம்ம கண்ணில் பார்த்து சொல்லணும். டக்குன்னு பார்த்தாலே அது ஏன் கத்துது என்ன பிரச்சனையும் நம்ம நம்மளும் அதோட இருக்கிறோம்ல. சிலர் சும்மா பண்ண வச்சுட்டு ஆளை மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணுற முதல்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும். நம்ம இறங்கி நம்ம பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம கண் பார்வையில் இருக்கணும் அவ்வளோதான் மெயின். நம்ம செய்யறோமோ இல்லையா நம்ம டெய்லி அதை பார்க்கணும், அதனுடைய ஃபோக்கஸ் நம்ம இதுகிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் ஜெயிக்கலாம். மற்றபடிக்கு எல்லாரும் செய்கிறான்ட்டு நம்ம உள்ளே புகுந்தோம்னா ரொம்ப வெற்றி அடைய முடியாது. சரி, இப்போ 10 மாடுகள் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மாடுகள் வந்து வெளியே விற்பனைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களா? ஒரு குறிப்பிட்ட ஈத்து வந்ததுக்கப்புறம்? ஆமாம், அது மாதிரி விற்பனை கொடுத்து நீங்கள் மறுபடி ஃப்ரெஷ்ஷாக தலையீத்தாக பார்த்து வாங்கிக்குவீங்க. ஓகே, அப்போ நீங்கள் உங்களுடைய கன்றுகளையும் நீங்கள் வச்சுக்குவீங்க அப்படி தான்? ஆமாம், அதில் மோஸ்ட்லி அந்த மாதிரி கன்றுகள் வச்சா மட்டும்தான் நம்ம கொஞ்சம், ஏன்னா அது எப்படி ஒரு 2 வருஷம் ஆயிடும். ஒரு கன்று வந்து பலனுக்கு வந்து கன்று போடுறதுக்கு எப்படி 2-2.5 வருஷம் ஆயிரும். இடையில அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு அது ஒரு சப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 மாடுகள் வரைக்கும் நம்ம பெருக்கிட்டோம்னா நமக்கு இதில் ஒரு 1 லட்சம் மேலே நம்ம ஒரு வருமானத்தை எடுக்க முடியுங்களா? அதான், அது நம்ம எந்த மாதிரி மாடு செலக்ட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி. ஹெச்அப்பா நம்ம சொல்கிறாங்க இல்லைங்க, ஒரு 10 லிட்டரு 20 லிட்டர்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டா ஓரளவுக்கு வெற்றி சக்ஸஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இல்லைங்க, ஆனால் உழைப்பு மெயினாக வேணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. வேறு எந்த இதுவும் கிடையாது. ஓகே, கண்டிப்பாக சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. சாரை வந்து உள்ளே வந்து அணுகணுன்னே, சார் நான் காலையிலேயே 4 மணிக்கே வந்துட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன். இருந்தாலும் சார் எங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களோட பண்ணையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னது எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்காக ரொம்ப நன்றி சார். ஓகே, தொடர்ந்து நம்ம சிவாரம் டிவியை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.